ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே மார்னிங்கே அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி இந்த vlogல நம்ம ஷாப்பிங் vlog, சாட்டர்டே சண்டே என்னெல்லாம் பண்ணோம் அம்மா வீட்டில் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ காலையில் கிளம்பிட்டு வீட்டுக்கு போனதும் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் சாப்பிடல, அம்மா வீட்டில் தான். ஸோ வந்து இட்லி சுட சுட வடகரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு வர வழியில் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். மாம்பழ சீசன் ஆல்மோஸ்ட் வந்து எண்ட் ஆகிட்டு வருது. கடைசி வந்து நீலம், காலாப்பாடு, ருமானியா இதான் லாஸ்ட் மாம்பழத்தோட சீசன். ஸோ இது வந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு மாம்பழ சீசன் எண்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் மாம்பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மதியம் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மதியம் சாப்பாடு வந்து ரைஸு, முருங்கைக்கீரை சாம்பார், புடலங்காய் பொரியல் வச்சு மாம்பழம் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம் குரோம்பேட்டில் இருக்கிற நாராயணா பேர்ல்ஸ்க்கு. அங்கே கொஞ்சம் வந்து திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, ஒரு சில மாலையெல்லாம். ஸோ அங்கே வந்து போயிருந்தோம். இந்த ஷாப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வந்து இந்த கடையில் நம்ம வந்து ஷாப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த துளசி மணி மாலை பார்த்தோம். ரொம்பவே வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த மணியெல்லாம். இங்கே வந்து நமக்கு எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. நூலில் சுற்றி தரதுனாலும் சுற்றி தருவாங்க, இல்லை நீங்கள் வந்து சில்வரில் வந்து கம்பியில் வந்து சுற்றி தர சொன்னாலும் சுற்றி தருவாங்க. ஸோ குவாலிட்டி ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் வந்து ரொம்ப வந்து யூனிக்காகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் வந்து நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வேணும், வீடியோ வேணும் இந்த கடையிலன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த கடையிலேருந்து வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் எடுத்து போடலாம். ஸோ இந்த இந்த மணி பேர்ல்ஸ் ஐட்டம்ஸில் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கடையில் நம்ம என்னெல்லாம் ஷாப் பண்ணோன்றது நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து போடுறேன். ஸோ சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கடையில் ஷாப்பிங் முடிஞ்சதும் அப்படியே பக்கத்தில் தாம்பரமில் இருக்கிற ஜெயச்சந்திரனுக்கு வந்து நம்ம கிளம்பியாச்சு. அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருக்குது. வரலட்சுமி நோன்பு வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கு எனக்கு வந்து தாம்பூலம்க்கு வச்சு கொடுக்கறதுக்கு சாரீஸ்லாம் வாங்கணும். அதுக்காக வந்து போயிருந்தோம். ஸோ போய் பார்த்தா அங்கே வந்து ஆடி ஆஃபர் வந்து போயிட்டுருந்துச்சு. லக்கிலி இன்னும் வந்து 2-3 நாளுக்கு மேலே இருந்துச்சு ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு. ஆனால் முன்னாடியே அவங்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஆடி ஆஃபரை. நல்லா இருந்துச்சு, நிறைய கூட்டமாக இருந்துச்சு. ப்ளவுஸ் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ப்ளவுஸ் பிட்டு ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. காட்டன் ப்ளவுசஸ்லாம் ரொம்ப நார்மலாக எப்பயும் இருக்கிற டிசைன்ஸ் தான் இருந்துச்சு. ஒன்றும் நிறைய வெரைட்டிஸ் இல்லை. அப்புறம் இந்த ஆரி ப்ளவுசஸ்லாம் பார்த்துருந்தேன். கொஞ்சம் விலை காஸ்ட்லியாக இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம நினைக்கிற மாதிரி யூனிக் டிசைன்லலாம் இல்லை. அப்புறமா நைட்டி வந்து இந்த மாதிரி பீஸ் ரேட்டில் விட்டுருந்தாங்க. லைக் 3 மீட்ரு வந்து 200 ரூபா அந்த மாதிரி வந்து விற்றுருந்தாங்க. இது வந்து நம்ம வாங்கி நம்மளே வந்து என்ன மாதிரி மாடல் வேணுமோ அப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருந்துச்சு இதில் நிறைய கலெக்ஷன்ஸு. அப்புறம் அப்படியே சாரீ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்திருந்தேன், எந்த மாதிரி சாரீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பூனம், ஷிஃபான் சாரீஸு, கொஞ்சம் வந்து டிசைனர் சாரீஸு அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்துச்சு. எனக்கு என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த பூனம் சாரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம சம்மரில் வந்து பூனம் சாரீஸ் வந்து நீங்கள் தொட்டிங்கனாவே அப்படியே நல்லா அப்படியே சில்லுன்னு இருக்கும், செம்மையாக சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. ப்ரைஸஸ்லாமும் வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்துச்சு. இந்த கிரேப் சில்க்கு அந்த மாதிரியெல்லாம். ஸோ இது ஒரு டிசைனர் சாரீ. சும்மா பார்த்துட்டு இருந்தேன் எந்த மாதிரி சாரீஸ் வந்து நம்ம கிஃப்ட்டுக்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து கொடுக்கறதும் நம்ம வந்து நல்லதாக கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து கட்டிக்கணும், அது மாதிரி நம்ம வந்து பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாரீஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சுற்றி. இந்த சாரீஸ் வந்து இது ஏதோ புது டிசைன் மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து மல்டிபிள் கலர்ஸ் வந்து இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் 1000 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சும்மா லைட்டாக வந்து ஒரு டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு இந்த தாம்பரம் ஜெயச்சந்திரனில் கம்பேரிங் டு பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன். இது வந்து ஆஃபரில் இருந்துச்சு. இந்த மாதிரி சாரீஸ்லாம் 1+1 ஆஃபர்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. நிறைய வந்து சாரீஸ்லாம் வந்து சூப்பராக வந்து 1+1 ஆஃபரில் இருந்துச்சு. இது வாங்கின மறுநாளே நான் வந்து
பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் பிரான்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இல்லை. ஸோ வந்து அந்த தாம்பரம் ஜெயச்சந்திரனில் டெக்ஸ்டைல்ஸு ரெடிமேட்ஸ்லாம் வந்து அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் வந்து பிடிச்சது இந்த ஆக்சசரிஸ் செக்ஷன். இங்கே வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா கம்பல்லாம் குட்டி குட்டியாக அழகழகாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நான் கம்பல்லாம் எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறமா இந்த கிளச்சஸோட சைடுக்கு வந்தோம். இங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்துச்சு கூட்டம். அண்ட் எனக்கு வாங்கணுமாவும் இருந்துச்சு. கம்பல் எனக்கு தேவைப்படலை. இது வந்து ரொம்ப வந்தால் அழகாக இருந்துச்சு. இந்த மர்லின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஜெயச்சந்திரனில் நிறைய ஆக்சசரிஸ் வந்து இந்த பிராண்டில் வந்து வருது. மெயினாக இந்த க்ரன்ச்சஸ் அப்புறம் இந்த கிளச்சஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டில் இருக்குது. இன்னர்ஸ்லாம் கூட இருக்குது இந்த பிராண்டில். அதெல்லாமும் நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு. இது ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நம்ம குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. 30 rupees, 40 rupees, அப்புறம் 80 rupees அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸு ஷேட்ஸில் அந்த ஷைனிங்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து க்யூட்டாக இருந்துச்சு. எப்பயும் போல் வந்து ஒரு பிளாக்கு, ஒரு ஒயிட்டு, ஒரு சாண்டில் கலர் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. இந்த ஹலோ கிட்டி இந்த மாதிரி கேட் போட்டது, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 4 கிளிப்பு வந்து வாங்கினோம் நாங்கள். அது அப்படியே வந்து வாங்கிட்டு இருக்கும்போது முடிச்சுட்டு வேறு செக்ஷனுக்கு போகணும். இது வந்து இந்த சும்மா இந்த நம்ம ஸ்டோன்ஸு ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச கம்பல். சரி அப்படியே ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மெஹந்தி கோனு, இந்த புட்டு பாக்கெட்டு இதெல்லாம் சும்மா அப்படியே வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருந்தோம். இதெல்லாமும் வந்து எனக்கு வாங்க வேண்டியது இருக்குது. பட் நான் இன்னும் வாங்கலை. அன்றைக்கி மறந்துட்டேன். எனக்கு தாம்பூலமில் வச்சு கொடுக்கறதுக்கு நான் இதெல்லாம் வாங்கணும். ஸோ இன்னும் ஒரு 2 weeks கழித்து இங்கே கிட்டே இருக்கிற கடையில் எங்கன்னா போய் வாங்கிக்கலாம். மெயினாக வந்து தாம்பூலம் வாங்கிறதுக்கு தான் போயிருந்தோம், சாரி வாங்கிறதுக்கு. அப்புறம் இந்த ஹேர் கிளிப்பு ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆன்டிக் ஃபினிஷில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. 135, 150க்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த சில்க் சாரீஸு எங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து அழகாக ஹேர் டூக்கு வந்து இந்த இது போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரஷ்யன் பீட்ஸ்லாம் வச்செல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவுமே வந்து அழகாக க்யூட்டாக இருந்துச்சு, அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் இந்த க்ரன்ச்சஸ் இது வந்து இந்த மாதிரி வெல்வெட் கிளாத்தில் மறுபடியும் வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு. கொஞ்ச நாள் இந்த சில்க் கிளாத்தில் வந்து இருந்துச்சு இந்த பேண்டு, ஹேர் பேண்டு. இப்போ மறுபடியும் வந்து இந்த இதில் வந்துச்சு. ஸோ சில்க் கிளாத்தாக இருக்கட்டும் சரி, இந்த வெல்வெட் கிளாத்தாக இருக்கட்டும் சரி, இது நம்ம முடிக்கு போடும்போது நம்ம முடிக்கு டேமேஜ் எதுவும் இருக்காது. நீங்கள் மற்றபடிக்கு கொஞ்சம் வந்து அந்த கிளாத்லலாம் ஒரு மாதிரி டிசைன் மார்பிள் கிளாத்லலாம் வந்து நமக்கு இந்த க்ரன்ச்சஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் போடுறதை தவிர்த்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். முடியெல்லாம் டேமேஜ்லாம் ஆகாது. அப்படியே இந்த குழந்தைங்க கிளிப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துருந்தேன். இது வந்து இந்த நெக் பீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து காமிச்சிருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நிறைய நமக்கு இப்போ தேவைப்படலைனாலும் எப்போன்னா நமக்கு தேவைப்படும் போது வந்து ஓகே இந்த கடையில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ஜட பில்லையெல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. இது வந்து ஹிப் செயின்லாம் வச்சுருந்தாங்க. மாடர்னாகவும் வச்சுருந்தாங்க, ட்ரெடிஷ்னல் டைப் ஹிப் செயின்ஸும் வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு எல்லாமே. சூப்பராக இருந்துச்சு. ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு இல்லை நம்ம எங்கன்னா யார் ஃபங்க்ஷனுக்குன்னா ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறோம், அதுக்கு இந்த மாதிரிலாம் தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த நெத்தி சுட்டி இதெல்லாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. 95 rupeesக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் நல்லாவே ஒரு ப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். நல்ல ஒரு கம்மி விலையில் இவ்வளோ வந்து அழகாக நம்ம கோல்டு ஜுவல்லரி போட்டு அதுக்கே வந்து இது போட்டால் கூட ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்கும். அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இதிலலாம் நான் எதுவும் வாங்கலை, எனக்கு இப்போதைக்கு தேவைப்படலை. என்கிட்ட ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹிப் செயின்லாம் பாருங்கள் அழகாக மணி வச்சு சூப்பராக இருக்குது, இந்த கெம் ஸ்டோனில். அதுக்கப்புறம் இந்த கிளாத்தில் வர பெல்ட்டு, இந்த பெல்ட்டுமே ரொம்ப விலை கம்மியாக தான் இருந்துச்சு. 125, 120க்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லா கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்லலாம் இருந்துச்சு. இந்த கலர்லாம் வாங்கிட்டால் நம்ம எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பேங்கிள்ஸ்லாம் பார்த்தேன் சின்ன குழந்தைங்களுக்குலாம்.
அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். பேங்கிள்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிற பேங்கிள்ஸ்லாம் நான் பார்க்கல. ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிந்தி செக்ஷனுக்கு வந்தோம். எனக்கு வந்து இந்த பொட்டு பாக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச பொட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 பேக்கெட்ஸ் கிட்ட நான் வச்சுருக்கேன். அது ஆனாலும் எனக்கு வந்து எப்போன்னா இது போனால் எனக்கு வந்து அது ஒரு பைத்தியம் மாதிரி. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்ப்பேன். எதனா புது கலெக்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து தூக்கிடுவேன். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த இப்போ நம்ம ப்ரேஸ்லெட் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்குது. இந்த ப்ரேஸ்லெட் இப்போ வந்து இது திடீர்னு இது கடைசியாக தான் நான் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மாதிரி போட்டிருக்கோம் நம்ம, ஆனால் வந்து ஏதோ சிம்பிளாக கொஞ்சமாக தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மாடல் வந்து இவ்வளோ வந்து நிறைய வந்து வச்சுருந்தது நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். அண்ட் எல்லாமே ரொம்ப ப்ரைஸ் காஸ்ட்லியாகவும் இல்லை. 30 ருபீஸ் 40 ருபீஸ்லேயும் இருக்குது. மேக்ஸிமமே வந்து 98 ருபீஸ் தான். அதுக்கே வந்து ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. நம்ம ஸ்கூல் போகிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு ஆப்வியஸ்லி போட்டு போக முடியாது. காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க போட்டுக்கலாம். யார் எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஈவன் சாரீஸ்க்கு கூட வந்து நம்ம டிசைனர் சாரீஸ்க்கெல்லாம் போட்டுக்கிற மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பேர்ல் வச்சது, மல்டி கலர் பீட்ஸ் வச்சது, அப்புறம் சேம் பீட்ஸ் வச்சது, அந்த மாதிரி வந்து நிறைய வந்து சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒரு 3 பீஸ் நாங்கள் வாங்கியிருந்தோம் டிஃப்ரெண்ட்டாக டைப்ஸில். ஸோ வாங்கிட்டு அப்படியே லைனில் நின்னோம். லைன் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய லைன் இருந்துச்சு இந்த செக்ஷனில். அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்து வந்து கீழே சாரீஸும் வாங்கியிருந்தோம். அது வந்து கீழே ஹஸ்பண்ட் பில் போட்டுட்ருந்தார். நான் உங்களுக்கு என்ன சாரீஸ்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்ட்லேயே வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ மேலே வந்து பேபி செக்ஷனுக்கு வந்தோம். பாப்பாவுக்கு எதனா வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதனா பிடிச்சது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகணும். அப்புறம் இந்த மாதிரி பாவாடை சட்டை வந்து இப்போ ரொம்ப எல்லா கடையிலையுமே வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. சென்னை சில்க்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. அழகழகான காம்பினேஷனில் இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் ஒரு லாஸ்ட் இயர்லாம் நான் பார்க்கும்போது இவ்வளோ வந்து டிசைன்ஸ் இல்லை. இந்த பட்டு பாவாடை சட்டைலாம் இவ்வளோ டிசைன்ஸ்லாம் இல்லை. ஹார்ட்லி ஒரு 10 பீஸ் 20 அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு தைக்கிறது நிஜமாகவே வந்து கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஆரி ஒர்க்லாம் போட்டிருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து டியூவல் செட் மாதிரி நம்ம வந்து பாவாடை சட்டை, அதுக்கப்புறம் அதே பாவாடை கூட நம்ம வந்து ப்ளவுஸு, இந்த பாருங்கள் ப்ளவுஸ் தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அது கூட ஒரு ஷால் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பாவாடை தாவணி மாதிரியும் போட்டுக்கலாம், பாவாடை சட்டையும் போட்டுக்கலாம். ஸோ 2 in 1. இது வந்து நல்ல ஒரு சூப்பர் கலர். மதுரை மீனாட்சி அம்மனோட அந்த பச்சை கலர் வித் பிங்க் இருக்கும் இல்லைங்களா, அது. இதனோட ப்ரைஸ் வந்து 2000 இருந்துச்சு. டிஸ்கவுண்ட் போக 999 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம வாங்கியிருந்த சாரீஸு. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து எல்லாமே நமக்கு பிடிச்சதாக வாங்கினோம். யாருக்கு என்னென்ன சாரீ வந்து போக போகுதுன்னு தெரியல. அன்றைக்கி என் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே என்னோடய வீட்டு மகாலட்சுமி தான். ஸோ யாருக்கு என்னென்ன சாரீ போகும்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்னில் 3 சாரீ வாங்கியிருந்தேன். ஒரே பேட்டர்ன் தான், பட் டிஃப்ரெண்ட் கலரு. பிங்க் ஒரு கலர், இது வந்து பிங்க் கலர். ஆக்சுவலாக எனக்கு லைட்டிங்கில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ இது பார்டரு. இது காமிக்கிறது வந்து முந்தி சைடு. அதுக்கப்புறம் ஒரு வயலட் கலர் ஒன்று, அப்புறம் ஒரு க்ரீனு. ஸோ இது 3ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேம் வந்து இருக்கிற வந்து ஒரு சாரீ. நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான், டிசைன்ஸு எல்லாமே ஒரே மாதிரி தான். அடுத்த சாரீ இது வந்து சில்வர் ஜரி வச்சது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜரி. இது சில்வர் ஜரினா ஒரு சூப்பரான ஒரு வந்து மைல்டு கலரு, லாவெண்டர் வித் பேபி பிங்க், அழகாக இருந்துச்சு. இது ஒரு மல்டி கலர் சாரீ. இந்த பனாரஸோட அந்த பார்டரு சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஒரு சாரீ. அதுக்கு அடுத்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் சாண்டில் கலர், லைட் கோல்டன் கலர் வித் பேபி பிங்க்கு. இதுவுமே ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மஸ்டர்ட் கலர் சாரீ. இது வந்து செல்ஃப் பார்டர்.
செல்ஃப் தான் எல்லாமே, நம்ம முந்தியெல்லாம் கூட செல்ஃப் தான். ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம அழகாக ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸோ இல்லை க்ரீன் கலர் ப்ளவுஸு, பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூ என்ன போட்டாலுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஜோதிகா பட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஃபுல் கோல்டன் வித் வந்து நல்ல ஒரு ராணி பிங்க் ஒரு பார்டரு, பட் பிளெயின் தான். சூப்பராக இருந்துச்சு இதுவும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு சாண்டில் கலரில் ஒரு ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் ஒரு பார்டர் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா இதுவும் அகெயின் அந்த பனாரஸ் டைப் பார்டர் தான். இந்த சாரியை வந்து 2 வாங்கியிருக்கோம். சேம் கலர், சேம் பேட்டர்ன், எல்லாமே சேமாக. ஸோ 2 வாங்கியிருக்கோம். ஸோ கிஃப்ட் சாரீஸ் தானே. ஸோ வந்து யாருக்கு வந்து எல்லாருக்கும் நம்ம வேறு வேறு ஆளுங்களுக்கு தானே கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வேறு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இதிலே வந்து 2 சாரீ எடுத்துட்டோம். அப்புறம் இந்த சாரீ டைப்பில் வந்து ஒரு 2 வாங்கியிருந்தோம். இது வந்து ப்ரௌன் பார்டர் வித் ப்ளூ கலர் சாரீ. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதிலே வந்து இன்னொரு சாரியும் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதெல்லாம் ரொம்ப முந்தியெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க சாரீஸ் இது. அப்புறம் இது அடுத்த சாரீ வந்து இது ஒரு மாதிரி லைட் ப்ளூ க்ரீன் எப்படி வேணால் சொல்லலாம். இது மெரூன் பார்டர் வச்சு இந்த சாரியுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா பெரிய பார்டராகவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்லா வெளியெல்லாம் போடுறதுக்கு இல்லை ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டினா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம லாஸ்ட்டு சாரீக்கு வந்தாச்சு. இதுதான் லாஸ்ட்டு சாரீ. ஸோ பீச் கலர் பார்டர் வித் லைட் கலர்ஸ், மல்டி கலர்ஸ் எல்லாமே வந்து லைட் மல்டி கலர்ஸில் வச்ச சாரீ இது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா ஒரு சட்டிலாக ஆனால் ஒரு ஜிகு ஜிகு ஃபினிஷு. ஸோ எதனா ஃபங்க்ஷனுக்கு, இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனு அந்த மாதிரியெல்லாம் வந்து கட்டினா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம நாராயண பேர்ல்ஸில் என்னெல்லாம் வாங்கினோன்னு பார்த்துடலாம். இது வந்து ஸ்படிக மாலை வாங்கியிருந்தோம். அம்மாவுக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க, போட்டுக்கிறதுக்கு வாங்கியிருந்தோம். இது வந்து கிட்டத்தட்ட 1600 ஆச்சு. இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மணி எல்லாம் எதுவும் குத்தலை, எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து அந்த ஒரு மாதிரி த்ரெட்டில், திக் த்ரெட்டில் வந்து இதை வந்து கோர்த்துருக்காங்க. அதனால ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாலை. அம்மா போட்டு பார்த்துட்டு சொன்னாங்க நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா வந்து அது ஆன்லைன் ஷாப்லாவும் இருக்குது போல் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா வந்து நான் உங்களுக்கு வந்து லிங்க்கு வந்து சொல்கிறேன். அப்புறமா வந்து நம்ம இன்னொரு மணி, அதுக்கப்புறம் ஒரு நவரத்ன வளையலும் வாங்கியிருக்கோம். பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த ஷாப்பில் எல்லாமே. குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கலர் ஒரு மாதிரி க்ரீன் கலர் தான் வாங்கியிருக்கோம். ஸோ க்ரீன் கலரும் வந்து ஒரு மாதிரி காமன் கலர், என்ன ட்ரெஸ்ஸுக்கு வேணால் போட்டுக்கலாம். இது பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து ஒரு பெரிய மணி, அதுக்கப்புறம் ஒரு குட்டி மணி, பெரிய மணி குட்டி மணி இந்த மாதிரி வந்து கோர்த்துருப்பாங்க. அதனால் அந்த பெரிய மணியும் அழகாக டிஃபைன்டாக தெரியும், அந்த குட்டி மணியும் அழகாக வந்து நமக்கு தெரியும். இது வந்து நம்ம நூலில் அவங்க ஒரு த்ரெட்டில் தான் இதை வந்து கோர்த்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு இது குத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது இந்த நெக்கு கொஞ்சம் தான் அப்படியே மேலேயே தான் இருக்கும். இந்த இது மணி ரொம்ப லாங் மாலை மாதிரிலாம் இருக்காது. சின்ன கழுத்தொட்டி இருக்கிற மாலை மாதிரி தான் இருக்கும். அழகாக இருக்கும். இது வந்து நவரத்ன பேங்கிள். எனக்கு வந்து இது கோல்டில் வந்து இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வேஸ்டேஜ் அது இதெல்லாம் ரொம்ப எக்ஸசிவாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து இது வந்து இங்கே பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அம்மாவும் இது நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வந்து இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இதனோட ப்ரைஸும் வந்து 1400 அந்த மாதிரி தான். இதுக்கு வந்து 1 year வாரண்ட்டி எல்லாம் இருக்குது. ஸோ நல்லாவே இருந்துச்சு இது. அவ்வளோதான். இது சாட்டர்டே வந்து இதோடு முடிஞ்சது. அப்புறம் சண்டே மார்னிங் பார்க்குறீங்க. சண்டே மார்னிங் வந்து ரொம்ப எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். கிட்டத்தட்ட வந்து 7 o'clock அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. அப்படியே எழுந்து சும்மா கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே குட்டி கார்டனை வந்து சும்மா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு விசிட் பண்ணிவிட்டு ஒரு கோலம் போட்டாச்சு. கோலம் நான் வந்து போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி கோலமாக வச்சு கோலம் போடுறதுக்கெல்லாம் சான்சஸ் கிடைக்கிறதில்ல. சரி, இங்கே போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எல்லா கோலமும் மறந்துருச்சு. அதனால் சிம்பிளாக ஒரு ரங்கோலி மாதிரி வந்து போட்டுட்டு அப்படியே வந்து அதை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு, நான் வரைஞ்ச கோலம் ஆர்டிஸ்ட் மாதிரி ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோளா பூரியும் சன்னாவும் செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, எக்கு வச்சு சாப்பிட்டுட்டு
கிளம்பியாச்சு. ஏன்னா மறுநாள் வந்து ஆஃபீஸ் இருக்குது, வீட்டில் பாப்பா பார்த்துக்கணும், எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதனால் கிளம்பியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இன்னொரு vlogல சந்திக்கலாம் நம்ம. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.